செய்திட எனக்காய் காயப்பட்டதா பொன்முகம் முத்தம் செய்திட தண்ணீர் தேடும் மான்களை போல நானும் வாஞ்சிக்கிறேன். தண்ணீர் தேடும் மான்களை போல நானும் வாஞ்சிக்கிறேன். வெண்வஸ்திரம் தரித்து உயிர் தெழுந்த சுத்தருடன் வெண்வஸ்திரம் தரித்து உயிர் தெழுந்த சுத்தருடன் சேர்ந்து நின் சமூகத்திலே அல்லேலூயா பாடிட சேர்ந்து நின் சமூகத்திலே அல்லேலூயா பாடிட புத்தியுள்ள கன்னிகை போல் எப்போதும் ஆயத்தமே. புத்தியுள்ள கன்னிகை போல் எப்போதும் ஆயத்தமே. என் நேசரே, என் ஆத்ம நாயகரே, வந்திடுவே. என் நேசரே, என் ஆத்ம நாயகரே, வந்திடுவே. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38-39. எபிரேயர் 10:38-39 வாசிக்கிறேன், கேளுங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் ஆத்துமா பிரியமாறாது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்கிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருப்போம். தேவனுக்கு பிரியமானவர்களை, வேதத்துல சில காரியங்கள் நமக்கு ஸ்ட்ரிக்டா அட்வைஸா இருக்குது. நாம அதை ஃபாலோ பண்ணும்போது வாழ்க்கை நல்லா இருக்கும். குறிப்பா அந்த இடத்துல பாருங்க, பவுல் சொல்றாரு, ஒரு மனுஷன் பின்வாங்கி போவானால், ஒரு மனுஷி கிறிஸ்தவத்தை விட்டு கிறிஸ்தவனுடைய அன்பை விட்டு அவங்க பின்னோறி போவார்கள் என்றால் அவர் மேல் தேவனுடைய ஆத்துமா பிரியமா இருக்காதான். அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில கெட்டு போக பின்வாங்கிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று திருமணம் நமக்கு ஆலோசனை சொல்லுது. ஒரு மனுஷன் தேவனை விட்டு, ஒரு மனுஷன் திருமறையை விட்டு, ஒரு மனுஷன் கிறிஸ்டியானிட்டியை விட்டு பின்வாரி போக காரணம் என்ன? நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா நம்ம என்ன செய்யலாம், நம்மளை சேஃப்டி பண்ணிக்கலாம் கர்த்தருடைய ஆவியனுடைய அருளால. உங்களுக்கு தெரியும், சில கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது, சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதில் தெளிவாக சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை மாத்திரம் நீங்க என்ன டிக் பண்ணுங்க, தெரியாத ஆன்சரை நீங்க டிக் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் மார்க் உண்டுன்னு சொல்லிக்கிட்டேன் இல்லைங்களா? அவன் பாருங்க, ஒரு காரியம் நமக்கு தெரியாதுன்னு வைங்களா, டச் பண்ணாம இருந்தா பிரச்சனையே கிடையாது. நம்ம அதை பரிசுத்து பார்க்கும்போது என்ன செய்யுதுன்னு சொன்னா நமக்கு மைனஸ் மார்க் கிடைக்குது. அதுபோல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த விஷயங்களுக்கு இடம் கொடுத்தாங்கன்னா, அவங்க திருமறையை விட்டு இயேசுவை விட்டு பின்மாறி போயிடுவாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க. நீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு நான் விரும்புறேன். இந்த நாள்ல அதுக்குரிய காரியங்களை தியானிப்போம். ஒரு மனுஷையா இயேசுவை விட்டு பின்மாறி போறான், ஒரு மனுஷையா கிறிஸ்தவத்தை விட்டு பின்மாறி போறான், ஒரு மனுஷையா சபையை விட்டு பின்வாங்கி போறான். இந்த காரியங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதலாவது திருமுறை கூறுகிறது 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம்.
அதாவது சிலவங்க பாருங்க, வாழ்க்கையில அவங்க இயேசுவை தேடுவாங்க, சர்ச்சை தேடுவாங்க. அவங்கள சுற்றியுள்ள ஒரு சில கிறிஸ்தவ மக்களை பார்க்குறாங்க, அவங்க ரொம்ப வாய்ப்பு வசதியாக இருப்பாங்க, நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்ல ஹைஜீனிக் லைஃப் வாழுவாங்க. இவங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு ஆசை வரும், ஓ நாமளும் இந்த இயேசுவை பின்பற்றினா நம்ம வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கும். குறிப்பாக சர்வ நன்மைகளையும் வசதியான வாழ்க்கையை மாத்திரம் எதிர்பார்த்து ஒரு மனுஷன் என்ன செய்யறோம்னு சொன்னா, கிறிஸ்துக்குள்ள வந்தா சில நாட்கள்ல கிடைச்சிட்டாலும் அவனுக்கு போர் அடிக்குது, கிடைக்காவிட்டாலும் அவனுக்கு என்ன செய்யுதுன்னா வெறுப்பு வந்துடுது. குறிப்பாக ஆக்சுவலாட்டு ஒரு தம்பி, அவர் இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் ஆக்சுவலாட்டு ரெகுலரா ஒரு டீ கடையில் காலத்து டீ குடிக்க வருவாராம். எங்கள் சர்ச்சு பிள்ளையர் ஒருத்தர் அவருடைய சூழ்நிலையை பார்த்துட்டு, அவருடைய ஏழ்மையை பார்த்துட்டு, அவருக்கு தேவனுடைய அன்பு சொல்லி எங்களுடைய ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வந்தார். இந்த தம்பி 2-3 வாரம் தொடர்ந்து வந்துட்டு இருந்தார். அப்புறம் அந்த தம்பி கூட தனியாக கூப்பிட்டு விசாரிச்சேன், தம்பி நீங்கள் ஆலயத்துக்கு தொடர்ந்து வரீங்க, சந்தோஷமா, எதுக்காக இந்த ஆலயத்துக்கு வரீங்க, எதுக்காக நீங்கள் ஜீசஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்க, விரும்புகிறீங்கன்னு நான் கேட்டேன். இந்த தம்பி ரொம்ப கூலிங்காக சொன்னார். என்ன சொன்னார்னா, என் குடும்பம் ரொம்ப வறுமையாக இருக்குது, எனக்கு 3 அக்கா, இன்னும் கல்யாணம் ஆகலை, எங்கள் அப்பாவுக்கு வேலை கிடையாது, படுத்த படுக்கையாக இருக்கிறாரு, எங்கள் அம்மா 4 வீட்டில் பாத்திரம் விலைக்கு தான் நினைச்சுறாங்க, குடும்பத்துக்கு ஒரு இன்கம் கொண்டு வராங்க, எனக்கும் படிச்சதுக்கு வேலை கிடைக்கல, நான் உங்களை மாதிரி ஜீசஸ் நம்பினா நல்ல கார் இருக்கும், நல்ல வீடு இருக்கும், நல்ல சபை இருக்கும், ரொம்ப ஆத்மாக்கள் இருப்பாங்க, நீங்கள் நல்ல வாய்ப்புகளை பெறுவினாரு. அந்த தம்பிட்ட என்ன சொல்லுன்னே தெரியல. பாருங்க, இதெல்லாம் வர்றதுக்கு எந்த அளவு நாங்கள் சிரமப்பட்டிருப்போம்னா எங்களுக்கும் இந்த ஆண்டவருக்கும் தெரியும் இல்லைங்களா. ஒரு மனுஷன் வெளிப்புற தோற்றத்தை பார்க்குறான், எனக்கு கார் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு வீடு வேணும், வாய்ப்பு சின்ன வாழ்க்கை வேணும், இப்படிப்பட்ட ஒரு பில்டிங் வேணும், இப்படிலாம் நினைச்சு ஆண்டுட்டு வரோம்னா மகா தவறு. உலக பிரகாரமான காரியங்களுக்காக மாத்திரம் ஒரு மனுஷன் ஆண்டு இடத்துல வரக்கூடாது. அப்படி வந்தோம்னா கிடைச்சாலும் போயிடுவான், கிடைக்காட்டாலும் விருப்பம் வந்துடும் இல்லைங்களா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். உண்மையாவே ஆண்டவரை தேடும் போது, அவருக்கு பிரியமான காரியங்களை தேடும் போது ஆண்டவர்களுக்கு எல்லாமே கொடுப்பாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். உலகப்பரவ நன்மைகளுக்காக மாத்திரம் நீங்க ஆண்டுட்டு வரீங்கன்னு சொன்னா நிச்சயமாவே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது நீங்க என்ன செய்வீங்கன்னா பின்மாறி போயிருவீங்க. 2வது பாருங்க, வசனம் சொல்லுது அர்ப்பணிப்பு. ரோமர் 6:17 இவ்விதமாக ஒரு வசனத்தை ஆண்டவர் தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறாரு. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுக்குன்னு ஒரு வேத புஸ்தகம் இருக்குது, பைபிள் இருக்குது. அது ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு ரிலீஜியஸ் புக்ஸ் இருக்கும் இல்லைங்களா. அப்புறம் இயேசுவை நம்புறவங்களுக்கு ஒரு புக் இருக்குது, வேத புத்தகம். அப்போ ஒரு மனுஷன் வேத புத்தகத்தை படித்து அதை ஃபாலோ பண்ணும்போது அவங்களோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா வேதத்திற்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு, தேவனுடைய கற்பனைகளுக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியாம இருந்தோம்னா நிச்சயமாகவே அவனால கிறிஸ்டியன் லைஃப்ல நிலைநிற்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், வசனம் சொல்லுது பொய் சொல்லாதிருப்பாயாக. என்ன சொல்லுது? பொய் சொல்லாம இருக்கணும். இந்த காலத்துல முடியுமா? முடியும். பொய் சொல்ல மாட்டேன்னு யார் தீர்மானம் பண்றாங்களோ நிச்சயமா அவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு மனுஷன் பொய் சொல்றான்னா அவனோட மனசாட்சி அவனை குற்றம், ஆனால் எப்பவுமே நிம்மதியா இருக்க முடியாது. நான் ஒரு சில மக்களை பார்க்குறேன், பாருங்க, ஒரு சீப்பான ஒரு லாபத்துக்காக என்ன செய்வாங்கன்னா பொய் சொல்லுவாங்க, உண்மை இருக்காது, நம்பகத்தன்மை இருக்காது இல்லைங்களா. அப்புறம் அவங்களை யாருமே லைக் பண்ண மாட்டாங்க, ஒதுங்கித்தான் நிற்பாங்க. இதுதான் உண்மை. இப்போ சில சமயம் நான் பேப்பர்ல பார்ப்பேன், ரிட்டைர்மெண்ட் பீரியடுக்கு முதல் நாள் வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்றாங்க. காரணம் என்ன? அவங்க தவறான ஜாதி சான்றிதழ் கொடுத்து என்ன செய்றாங்க, வேலையில சேர்ந்திருப்பாங்க, டிபார்ட்மெண்ட்ல பாக்குறாங்க, கடைசி நேரத்தில் டெர்மினேட் பண்ணிடுறாங்க. ஒரு மனுஷன் பொய்யான தகவல் கொடுத்து லஞ்சம் கொடுத்து வேலை செய்யறாங்களா, கடைசி நிம்மதியா இருக்கவே முடியாது இல்லைங்களா. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றதுக்கும் கையெழுத்து கொடுத்து பொறுக்கிற ரொம்ப வித்தியாசம் இருக்குது. திரும்பவும் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் படிச்ச அநேக கற்பனைகள், அநேக கட்டளைகள் வேதத்தை படிச்சு நமக்கு நல்லா தெரியும். பாருங்க, மகாத்மா காந்தி சொல்றாரு இல்லைங்களா, சத்தியமே ஜெயம்னு சொல்லிக்கிட்டு. அப்போ உலக மனுஷனே சொல்றான், உண்மை ஒருபோதும் நிச்சயாது அழியாதுன்னு சொல்லிக்கிட்டு.
ஆகவே ரெண்டாவது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாவிட்டால் அவனால் தேவனை பின்பற்ற முடியாது. இன்னொரு வசனத்தை, இன்னும் 2 வசனங்களை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 14 - 18 வரைக்கும் வரும். அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. அது கிறிஸ்துவுக்குள்ள அல்லது கிறிஸ்துவ ஜீவியத்துல இல்லாத ஆணையோ பெண்ணையோ நம்ம லைஃப் பார்ட்னரா நம்ம சூஸ் பண்ணும்போது எத்தனையோ விதத்துல அது பிரச்சனைகளை கொண்டு வரும். ஏன்னா யாரும் யாரையும் மாற்ற முடியாது. அதாவது நம்பிக்கையே கிடையாது. ஒரு மனுஷன் இயேசுவை ஃபாலோ பண்றான்னா திருமண பந்தத்துல அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணா பிரச்சனை வராது. ஒரு பெண் அவங்க இயேசுவை நம்பி ஃபாலோ பண்றாங்கன்னா இயேசுவின் மீது நம்பிக்கையுள்ள ஒரு ஆணை கல்யாணம் பண்ணா பிரச்சனையே வராது. ஆனா அதே சமயத்துல 2 கடவுள்ல கும்பிடக்கூடியவங்க கிறிஸ்தவ மார்க்கத்துல அவங்க ஒன்னா லைஃப் பார்ட்னர் வராங்கன்னா பிரச்சனை வரும். ஆனா கண்ணார பார்த்துருக்கிற சில குடும்பத்துல அது பிரிவினையா மாறிடுது. ஆகவேதான் வசனம் சொல்லுது, அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. இப்போ இந்த மாதிரி காரியங்கள்ல என்ன செய்யுதுன்னா கிறிஸ்துவ விட்டு பின்மாறி போக அவங்களுக்கு ஒரு காரணியா அமைஞ்சிருது. கடைசியா பாருங்க, ஒரே ஒரு வசனம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அதுபோல லூக்கா 16:13, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. ஒரு மனுஷன் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புறான்னா நிச்சயமாகவே அவன் தேவனுக்கு பகைனா மாறினான்னா. இருமனமானவன் தன் வழியில எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான் என்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஆண்டவருக்கும் பிரியமா இருக்கணும், நான் உலகத்துக்கும் பிரியமா இருக்கணும்னா நிச்சயமா முடியாது. ஒண்ணு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும் அல்லது உலகத்துக்கு பிரியமா இருக்கணும். பைபிள்ல வசனம் சொல்லுது, உலகமும் அதனுடைய இச்சையும் ஒளிந்து போகும் என்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடிக்கடி வீட்டுல பேசும்போது சொல்லுவேன், ட்ரெஸ் பண்றதுக்கு ஒரு வயசு தான் உண்டு, சாப்பிட்றதுக்கு ஒரு வயசு தான் உண்டு, படிக்கிறதுக்கு ஒரு வயசு தான் உண்டு, அந்த உலகத்துல எல்லாவற்றையும் அனுபவிக்க ஒரு வயசு தான் உண்டு. ஆனா மரணத்துக்கு சரியா 70 வயசு. ஒரு மனுஷன் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீதுல 80 வருஷம். அவன் பாருங்க, நம்ம வாழக்கூடிய லைஃப் ஆண்டுக்கு பிரியமா இருக்கணும். உலகத்துக்கு மேல நம்ம சிநேகமா இருந்தோம்னா ஆண்டுக்கு நம்ம பிரியமா இருக்க முடியாது, ஆண்டரை விட்டு பின்மாறி போயிடுறோம். ஆகவே ஒரு மனுஷன் ஆண்டரை விட்டு பின்மாறி போறதுக்கு இந்த 4 காரியங்கள் தான். முதல்ல திருமுறை சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் தேவனை பின்பற்றாதீங்க. 2வது வசனம் என்ன சொல்லுது, உங்களுடைய வாழ்க்கையில மெய்யாகவே நீங்க முழுமையான அர்ப்பணிப்பு இல்லாவிட்டால் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவனுடைய வார்த்தைகளுக்கு திருமறை சட்டத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் உங்களால் கிறிஸ்டியன்ல ஃபாலோ பண்ண முடியாது. 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா அந்நிய நுகம், மேரேஜ். 4வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷன் உலகத்துக்கு சிநேகிதனா இருந்தா அவன் ஒருபோதும் தேவனுக்கு பிரியமாய் வாழவே முடியாது. இந்த காரியங்கள் தான் ஒரு மனுஷன் கிறிஸ்டியன் லைஃப் விட்டு பின்மாறி போக செய்யுது. இந்த விஷயத்துல நீங்க மிகவும் கவனமா இருங்க. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.